உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து. நீங்க உங்களை பார்த்ததே எனக்கு தெரியும். உங்களை நான் வந்து பேஸ்புக்ல இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்க நேர பார்த்தா எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு. என் தம்பி வந்து பேசுறது கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீங்க வந்து பாக்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க ரொம்ப நாளா வந்து சைக்கிள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு போவோமா? கிட்டத்தட்ட எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தீங்க இன்னொரு சைக்கிள் வாங்கணும்? ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு மேல நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நினைச்ச அந்த சைக்கிள் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்குது. நம்ம என்னைக்குமே வந்து முன்னேற்றத்தை நோக்கி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதை தேடி போகணும். அந்த முன்னேற்றம் நம்மளை தேடி வரும். அதே வந்து லைஃப்ல நடந்த பிரச்சனைங்க, சோகம், பாஸ்ட் இதெல்லாம் நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை நம்மளை நோக்கி வரும். எதை நோக்கி நம்ம போறோம்ன்றது நம்மளோட எண்ணங்கள்ல தான் இருக்கு. நீங்க உழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, பெயிண்டிங் வேலைக்கு போறீங்க, இதுல ஒழுக்கமா இருந்தோம் அப்படின்னா பயங்கரமா முன்னேறலாம். நல்லா முன்னேறி சரிங்களா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைச்சதுக்கு. நல்ல உள்ளங்கள் சரிங்களா என் கூட சேர்ந்து இது உங்களுக்கு கொடுத்ததா தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நிச்சயமா வந்து எல்லாமே லைஃப்ல வந்து உங்களுக்கு இனிமேட்டு இன்னும் மென்மேல நீங்க போவீங்க, நல்லா பண்ணுவீங்கன்றது மனசார. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிராசரி சப்போர்ட் நான் பண்றேன். மாசம் உங்க சூழல் எனக்கு புரியுது. நீங்க நிச்சயமா வந்து என்னால முடிஞ்ச அந்த அரிசி பருப்பு தரேன். அது உங்களுக்கு சர்வீஸ் டீம் சொல்லுவாங்க. ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும், இது இந்த ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களாம் உழைக்கிறவங்க. அப்போ அந்த ₹1 நமக்கு வந்து யாராவது தராங்க, இல்ல இந்த சைக்கிள் வாங்கி தரோம் அப்படின்னா, இல்ல மளிகை சாமான் உங்களுக்கு தரோம்னா அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மணி, உங்களை பார்த்ததுல. உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து வேலைக்கு போய் எங்கள் குடும்பத்தை நல்ல மாதிரியாக பார்த்துப்பாங்க, கொண்டுப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சத்தியனுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் குடும்பம் இதுக்கு மேலே செழிப்பாக இருக்கும். இவங்களும் நல்லா வேலைக்கு போய் எங்களை நல்ல மாதிரியாக வச்சுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறேன். சத்தியனுக்கு ரொம்ப நன்றி. அது எங்கள் வீட்டுக்கு தேடி வந்திருக்காங்க. தேடி வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்தி சார் ஃபேஸ்புக்கில் பார்த்து உதவி கேட்டான். மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து என் வீட்டுக்கு நேரடியாக வந்து சைக்கிளே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த சைக்கிளை வச்சு தான் என் பொழப்பே ஓடணுமா, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. சத்தி சாருக்கு ரொம்ப நன்றி.